ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ நடக்கிற இந்த 2026 எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது டிஎம்கேக்கு மக்களுக்கான தேர்தலோ இல்லை தமிழகத்துக்கு ஏதாவது நன்மை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்ல அரசாட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிற தேர்தலோ கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது வாரிசு அரசியலை எந்த அளவுக்கு முன்னிறுத்தி அந்த முதல்வர் நாற்காலியை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மகன் உதயநிதி அவர்களுக்கு தாரை வாத்து கொடுப்பதற்கு இந்த தேர்தலே இந்த முதல்வர் நாற்காலியை தாரை வாத்து கொடுப்பதற்கான தேர்தலை தவிர மக்களாட்சிக்காகவோ இல்லை நல்ல ஒரு அரசாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடவோ நடைபெறக்கூடிய தேர்தல் திமுகவுக்கு கிடையாது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினோட அரசியல் பாதையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை கோணலாக தான் போய் கொண்டிருக்கிறது. பொய்யில் ஆரம்பித்த அரசியல் இன்னைக்கு வரைக்கும் பொய்யிலே போயிட்டு இருக்கு. அரசியல் வர்றதுக்கு முன்பாக முதல்வர் அவர்கள் தெளிவாக இதே மாதிரி பிரஸ் மீட்டில் சொன்னார், எந்த காலகட்டத்திலையும் என் மகனோ மருமகனோ குடும்பத்தை சார்ந்த நபர்களோ அரசியலுக்குள் வரமாட்டார்கள் அப்படின்னு தெளிவாக சொன்னார். அதே வார்த்தையை அவர் மகனும் சொன்னார். ஆனால் சொல்லி முடிச்சு 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் அரசியலில் சேர்றார். எப்போ சேர்றார்? 2021 இந்த கட்சி ஆட்சி அமைத்த பிறகுதான் திமுகவில் சேர்றார். அதுக்கு கொஞ்சம் முன்பாக இந்த அரசாட்சி கொஞ்சம் முன்பாக சேருகிறார். சேரும்போது என்ன சொல்கிறாங்க? எந்த தேர்தல் நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உதயநிதி அவர்கள் 2021 தேர்தலில் ட்ரிப்ளிகேன்சியப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுகிறார். போட்டியிட்டு ஜெயித்த பிறகு என்ன சொன்னார்? சேச்சா நான் கட்சிக்காக எம்எல்ஏ ஆனேன், ஆனால் மந்திரி ஆக மாட்டேன், எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னார். சொல்லி முடித்த அதே வாய் பார்த்தீங்கன்னா சிறிது மாதங்களுக்கு பிறகு ராஜ்பவனுக்கு போயிட்டு லோக்பவனுக்கு போயிட்டு கவர்னர் முன்னிலையிலே பதவி பிரமாணம் செய்து அமைச்சராக மாற்றிக்கொண்டார்கள். சரி, அமைச்சராக இருந்து இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரே வருஷத்து எலிவேஷன் தமிழகத்தோட துணை முதலமைச்சர் டெப்டி சீஃப் மினிஸ்டராக மாறுகிறார். அதாவது பாஜக போன்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்படுறவங்களாம் பிஜேபி விட்டுருங்க, திமுக எடுத்துக்கோங்க. திமுகவில் கிடைச்சலாக ஆரம்பித்து இன்னைக்கு கிடைச்சலாக தான் இருக்கிறான். பதவி உயர்வு வரல. உங்கள் மீடியா நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப நாளாக சரவணன் ஒருத்தர் இருக்கார், கோட்டு போட்டு மீடியாவில் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக நானும் பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷமாக அதே மீடியாலாம் பேசிகிட்டு இருக்கார். ஆனால் பதவி உயர்வு கிடையாது. ஆனால் உதயநிதி அவர்களுக்கு மட்டும் அவர் அரசியலில் என்ன சாதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி கட்சியில் சேர்ந்து சில மாதங்கள்லேயே சீட்டு, ஜெயித்த சில மாதங்கள்லேயே அமைச்சர், அதுலேருந்து 6 மாதம் துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி எப்படி ஒரே ஒரு நபருக்கு மட்டும் திமுகவில் வந்துச்சு? அவர் திமுக இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மற்ற பொறுப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? தகுதியற்றவர்களா திமுக இருக்கவங்களாம்? அப்போ அந்த மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இந்த பெரிய பதவிக்கான வாய்ப்பு கிடையாதா? இன்னைக்கு எந்த அளவுக்கு திமுக பிளானிங் பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, டைனாஸ்டிக் முன்னேற்ற கழகம். ஒரு குடும்பத்தை மட்டுமே சான்றிருந்து அந்த குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தி மூத்த அமைச்சர்களை பயன்படுத்தி பெரியார் மீது தனிப்பட்ட முறையில் என்ன வேணால் கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் திமுக பொறுத்தவரை அந்த கட்சியோட ஐடியலாக் அவர் தான் முதன்மையானவர். திமுகவுக்கு பெரியார் முதன்மையானவர். அப்படிப்பட்ட அவர்கள் கட்சியின் கொள்கை தலைவரை இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் உதயநிதியை மேடையில் வைத்துக்கொண்டு இளம் பெரியார் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா இதை விட பெரியாரை கேவலப்படுத்த முடியுமா? பெரியாருக்காக குரல் எழுப்பக்கூடிய எத்தனையோ நபர்கள் ஒரு குரலையும் காணோம். அப்போ நீங்கள் ஏற்றுக்கிறாங்களா? உதயநிதியை இளம் பெரியாராக ஏற்றுக்கொள்கிறார்களா அவர்களாம்? அப்படிங்கிற கேள்விக்கு பெரியாரை சார்ந்தவர்கள் பதில் கூற வேண்டும். இன்னைக்கு ஆர்எஸ் ஓப்பனாக சொல்கிறார், வாங்க முதல்வராக வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த முதல்வர் நாற்காலியை தொடச்சி ரெடி பண்ணுறாங்க. அதுக்காக தேர்தல் தான் இது. இந்த தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க திமுக. இன்சூரன்ஸ் பணம், இவர் முதல்வராக கொண்டு வரதுக்கான இன்சூரன்ஸ் பணம், அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு இவரை முதல்வராக்க வேண்டும் என்கின்ற ஒரே திட்டத்தோடு தான் இன்னைக்கு திமுக செயல்படுகிறே தவிர இவர்களுக்கு வேறு எந்த விதமான நல்லெண்ணமும் கிடையாது.
ஒரே ஒரு கேள்விதான். இந்த திமுக என்கின்ற கட்சியை தொடங்கியது திரு கருணாநிதி அவர்களா? திமுக என்கின்ற கட்சியை தொடங்கி இந்த இயக்கத்தை தொடங்கியது 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேர் ஒருத்தர் தான் கருணாநிதி அவர்கள். அப்ப எப்படி அந்த 9 குடும்பம் வெளியே போயிட்டு இந்த ஒரே குடும்பம் மட்டும் அந்த கட்சியை கைப்பற்றி அந்த கட்சியின் சொத்தாக மாற்றி இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி போல, ஒரு பிரைவேட் லிமிடெட் போல ஒரு கட்சி இயங்குகிறது என்றால் அது திமுக மட்டும்தான். திமுக என்பது தமிழ்நாடுக்கு கேடு. திமுகவோட திட்டத்தை, அதாவது உதயநிதி அவர்களை முதல்வாக்கக்கூடிய திட்டத்தை முறியடிக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை. நம்ம ஒன்றும் ஆதி காலத்தில் இல்லை, இங்கே அரசாட்சி நடக்கல, இது மக்களாட்சி. டெமோக்ரஸிக்கும் டைனாஸ்டிக் நடக்கக்கூடிய ஒரு போர் இந்த தேர்தல் என்பது.